ரமேஷ் கிட்ட அப்ப திரும்ப திரும்ப இது போன்ற விஷயங்கள் அதிமுகவை சுற்றி வர்றதுக்கான காரணம் என்ன? இது போன்ற காரணங்கள் எதற்காகன்னா, இப்போ இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்ப அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய நிரந்தர தலைவர்னு சொல்ல முடியாது பிஜேபியில. அவங்க மேல எடுக்கிற முடிவுதான். இப்போதைக்கு அவர் தலைவரா வச்சிருக்காங்க. அவர் நிரந்தர தலைவர் தான். பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா யாருமே நிரந்தர தலைவரா இருந்தது இல்லை. இப்போ நீங்க ஒவ்வொரு கட்சியில் எடுத்துக்கீங்க. இப்ப நிரந்தர தலைவர் இருப்பாங்க. அம்மா பூசி தலைவர் இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க. நீங்க அந்த பக்கம் எடுத்துக்கீங்க. அவரு கலைஞர் இருந்தாரு, அதுக்கு ஸ்டாலின் ஐயா வந்திருக்காங்க. இன்னும் அடுத்தது அவங்க தொடர்ந்து ஒரு தலைவர் வந்தாங்கன்னா அவங்களுடைய கடைசி காலத்து வரைக்கும் அந்த பயணம் இருக்கும். அந்த மாதிரி அண்ணாமலையினுடைய பயணம் கடைசி காலத்து வரைக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பிஜேபியினுடைய உறவு வேண்டாங்கிறதுல அதிமுக தொண்டரும் மரியாதைக்குரிய ஒரு எடப்பாடி ஐயாவும் தெளிவா இருக்காங்க. 26ல தனியா களம் காண்பதே மிகப்பெரிய ஒரு வெற்றிங்கிறத அவங்களுடைய தீர்க்கமான முடிவா இருக்கு. இல்ல, ஆனா திரும்ப அதே பேச்சு தானே வருது. இப்ப திமுகல தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் சொன்னதும் மறைமுக உறவு இருக்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக பாஜக சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் தான் முன்னெடுக்கப்பட்டது. அப்ப அதை நீங்க பிரியணும்னு நினைச்சா கூட, அதிமுக தனித்து இருக்கணும்னு நினைச்சா கூட பாஜகவை தவிர்த்து இருக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கா? இல்ல அப்படி இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபியில பூத்து கமிட்டிக்கு ஆள் போட முடியாத எவ்வளவு பூத்து இதுல இருந்ததுன்னு சொல்லி எத்தனை பத்திரிகைகள் நாம எல்லாம் பார்த்தோம், எல்லாரும் தானே படிச்சோம். அது மாதிரி நீங்க பிஜேபிக்கு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய இயக்கமாகவும் சரிக்கு சரி போட்டி போடுற அளவுக்கு இயக்கமாகவும் இன்னும் வளரல. அவங்க ஏதோ வளர்ந்துட்டு சொல்லல. ஆனா இருந்தாலும் மிகப்பெரிய அவங்களை தவிர்த்துட்டு தமிழகத்தில் அரசியல் பண்ணக்கூடிய சூழல் இன்னும் தமிழகத்துல நிலவுல. இன்னைக்கு ஏடிஎம்கே, அதுக்கு அடுத்தது டிஎம்கே, இவங்க இருவரும் தான் இந்த தமிழகத்துல ஒரு மாபெரும் சக்தியா இருந்தாங்க. இனிமேலும் தமிழகத்துல அவங்க ஒரு மாபெரும் சக்தியா இருப்பாங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய தமிழகத்தினுடைய நிரந்தர தலைவரா தான் இருப்பாரு, அவருதான் அடுத்த முதலமைச்சரா வருவாருன்னு சொல்லி அவருடைய பிரதமர் ஆகட்டும், அங்க இருக்கிற அமித்ஷா உள்துறை செயலாளர் ஆகட்டும், அவங்க கட்சியில் இருக்கிற அவங்க நேஷனல் லீடர் கூட அறிவிக்க மாட்டாங்க, அறிவிக்கவும் முடியாது. ஆனா இப்போ நீங்க சமூகத்தை பத்தி போனதுல பேசியிருந்தீங்க. நீங்க அப்போ கோவையில இந்த சமூகம் ரீதியான பிரச்சனை இருக்குதா அண்ணாமலைக்கும் இபிஎஸ்க்கும் இடையில? இல்ல, இந்த நல்ல கேள்வி. இது அண்ணாமலையே இந்த டிபேட் பார்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னைக்கு கொங்கு மண்டலத்துல பெரும்பகுதியே இருக்கக்கூடிய இந்த கவுண்டர் சமுதாயத்தில் இருந்த 2 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு கவுண்டர் சமுதாயத்தில் அரசியல் தலைவர் யாரை விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் எடப்பாடியார் தான் சொல்லுவாங்க. களத்துல கொங்கு மண்டலத்துல இருக்கிறவங்க, களத்துல போய் பணியாற்றுறவங்க, மக்களோட மக்களா பயணிக்கிறதுனால சொல்றோம். எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இரட்டை இலை ஆரம்பிக்கும் போதும் புரட்சி தலைவருக்கு மிகப்பெரும் மாபெரும் வெற்றியை தேடி தந்தது கொங்கு மண்டலம் தான். அடுத்தது அம்மா வந்ததுக்கு அப்புறம் மாபெரும் வெற்றியை தேடி தந்தது கொங்கு மண்டலம் தான். எடப்பாடியாருக்கும் இப்பொழுது மாபெரும் வெற்றியை தேடி தந்தது கொங்கு மண்டலம் தான். ஒட்டுமொத்த கட்சி சிம்பல், ஒரு நிமிஷம், கட்சி சிம்பல் இருந்தது, கொடி இருந்தது, தீர்ப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமா இருந்தது. இங்க இருக்கிற அத்தனை அமைச்சரும் ஜாம்பவான்களும் போயிட்டு அங்கே ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. நாங்களும் வித்ரா பண்ணிக்கணும், டிடிவி அண்ணனும் வித்ரா பண்ணிக்கணும். இவ்வளோ ஃபேவர் பண்ணிட்டு நீங்கள் ஏன் அங்கே ஜெயிக்க முடியல? அப்போ ஒன்றுபட்ட அதிமுக இருக்கிறப்ப யுவராஜ் வேட்பாளர் அப்போ தமிழ் மாநில காங்கிரஸ்ல வெறும் 8500 ஓட்டுல தான் கூட்டணி கட்சியிலே தோக்குறாங்க. ஆனால் இவ்வளோ பவர்ஃபுல் செக்டர் வச்சுட்டு கொங்கு மண்டலம் கவுண்டர் சமுதாயம்லாம் இவரை தான் தலைவராக வரணும்னு சொல்றாங்கல்ல, ஏன் கைவிட்டாங்க? 66,500 ஓட்டுல ஏன் தோத்தாரு ரமேஷ்? இல்ல கரெக்ட் தான், அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட் தான். இடைத்தேர்தல் என்பது ஆளும் கட்சி தான் ஜெயிச்சதாக இப்போ ஒரு 15 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. நீங்க இடைத்தேர்தல்னா டிடிவி ஆர்கே நகர்ல டிடிவி அண்ணன் ஜெயிச்சாரு இல்லங்க, ஆளுங்கட்சி அப்ப டிடிவி ஆர்கே நகர்ல டிடிவி அண்ணன் ஜெயிச்சாரு. எப்படி ஜெயிச்சாரு? 2019ல நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது, நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது, இதெல்லாம் தான் புரட்டி போட்டுருக்காங்க. அப்ப டிடிவி அண்ணன் ஆளுமை, இப்ப இவரு எடப்பாடி ஆளுமை கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? நான் கேக்குறேன். இல்லங்க, ஆர்கே நகர்ல ஜெயிச்சாருல, அப்ப டிடிவி அண்ணன் பவர், அப்ப எடப்பாடி பவர் இல்ல. அன்னைக்கு அதற்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பொசிஷனுக்கு ஓட்டு கேட்டவர் தானே எடப்பாடி இல்லையா? ஓட்டு கேட்டுட்டு தானே வந்தாங்க. சரி, இப்ப இங்க ஏன் ஜெயிக்க முடியலங்கும் போது அந்த சமூகம் சார்ந்து பார்க்கும்போது அப்ப எடப்பாடி அவர்களுக்கு தான் இருக்குதா? சரி, அப்ப ஒரு நிமிஷம், இடைத்தேர்தல் நடந்தாலும் ஆளுங்கட்சிக்காரங்க ஜெயிப்பாங்க. ஏன்னா அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருச்சு. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்.
மினி சட்டமன்றமே நடந்தது, 21 தொகுதிக்கு மினி சட்டமன்றமே நடந்தது. அதுல நம்ம வெறும் 9 சீட்டு தான் ஜெயிச்சோம், நம்ம மீதி எல்லாமே தோத்தோம். அப்ப நம்ம ஆளுங்கட்சி தானே, ஏன் அந்த 13 தோத்தோம் நம்ம? அது சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க பாப்போம். அதான் கேக்குறேன், 2019 அதுக்கு நடந்ததுல. ரமேஷ் கேக்குதா? 23 ஜெயிச்சிருக்கணுமே. சரி, இந்த மாற்றம் வருங்கிறீங்க. அப்ப கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது வந்து அதிமுக வசம் வருங்கிறீங்க. கண்டிப்பா வரும். அதுலயும் இபிஎஸ்க்கு தான் சமூக ரீதியான வாக்குகள் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமா, 100%. அவங்களுக்கே தெரியுமே, பிஜேபி காரருக்கே தெரியுமே. சரி.